ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி. இங்கே பாருங்கள், பணம். இந்த பணம் தான் வந்து எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் பிரச்சனை. இந்த பணம் பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னா, ரெண்ட்டுக்காக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் 7000. இதில் பார்த்திங்கன்னா 7000 ரூபாய் பணம் இருக்குது. இதை வந்து நான் இப்போது ரெண்ட்டுக்கு பே பண்ண போகிறேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து 15 வருஷமாக வந்து நாங்கள் ரெண்ட்டுக்கு பே பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எங்களோட ரெண்ட் பேமெண்ட் எவ்வளோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1500 ரூபாயில் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் சென்னைக்கு வந்து ஒரு வீடு பார்த்தப்ப 1500 ரூபாயில் இருந்தோம். அதுக்கப்புறம் 3000 ஆச்சு, அதுக்கப்புறம் 5000 ஆச்சு, அதுக்கப்புறம் 6000 ஆச்சு, இப்போ வந்து 7000 வந்து நிற்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயும் ஒரு மாதிரி வந்து ரெண்ட் கொடுத்துட்டு நாங்கள் இருக்கோம் இந்த ஒரு 15 வருஷமாக. இதில் வந்து லாஸ்ட்டு 4 இயர்ஸாக தான் வந்து நாங்கள் 7000 வந்து பே பண்ணிகிட்ருக்குறோம். மொத்தமாக பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா, அப்பா இது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் வந்து 50000 30000 இந்த மாதிரிலாம் வந்து பே பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சேர்ந்தா நாம் ஊரில் நல்ல குவாலிட்டியான பில்டிங் வந்து எழுப்பியிருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அங்கே வந்து குவாலிட்டியாக பில்டிங் எழுப்பி என்ன பண்ணுறதுங்க? நம்மளோட பொழப்பு, குழந்தைங்களுடைய படிப்பு எல்லாமே இங்கே இருக்கும்போது அங்கே வந்து நல்ல தரமான ஒரு பில்டிங் எழுப்பி என்ன பண்ணுறது? 4 பக்கமும் ஒரு சுவரை எழுப்பிட்டு மேலே ஒரு தலை போட்டுட்டு சத்திரம் மாதிரி ஒரு வீட்டை கட்டிட்டு சில பேர்லாம் நம்மளை பார்க்கக்கூடிய அந்த ஏளன பார்வை இருக்குது பாருங்கள், உனக்கெல்லாம் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏன்னா நான்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பே பண்ணிவிட்டு என்னால் இருக்க முடியுது, நீ எல்லாம் ஒரு நாளைக்கு சென்னையில் குடும்பம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனசில் நான் நினச்சிக்கிட்டு நான் அவங்கள ஏளனமாக பார்த்துட்டு வந்துடுவேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சில பேர்லாம் அப்படி வந்து நம்மளை ஒரு மாதிரி கேவலமாக பார்ப்பாங்க. அப்போலாம் என் வீட்டுக்காரர் வந்து ஃபீல் பண்ணுவார், இதுங்கெல்லாம் நம்மளை வந்து இப்படி பேசுதுங்க பார்க்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் நான் சொல்லுவேன், நம்மளை மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு அவங்களெல்லாம் ஃபேமிலியை ரன் பண்ண முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் தேத்திக்கிட்டு வந்துடுவோம். பின்ன எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இந்த மாதிரி பேமெண்ட்லாம் வந்து கொடுக்கறது எப்போ நிற்குமோ அப்படின்னு கவலையாக இருக்குது. சீக்கிரமாக இந்த நிலமெல்லாம் மாறி நாம் வந்து ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு வந்து நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். பார்ப்போம். டாட்டா.